அப்படி கொடுத்தா அது எனக்கு எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு மெமரி ஸ்பேஸ் அதிகமாகும், நம்மளுக்கு தெரியும்ல. அப்ப இந்த ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரியான கிளாஸஸ்க்கு கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸை தான் நம்ம டேட்டா டைப்னு பிரிக்கணும். அவ்வளவுதான். ஒரு சில கிளாஸஸ், அந்த கிளாஸஸ் கால்டு பைட்டு, ஷார்ட்டு, இன்டீஜர், லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர், ஸ்ட்ரிங்கு, பூலியன். இது எல்லாமே கிளாஸோட பேர். அப்ப நான் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தானே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கரெக்டா? அப்ப கிரியேட் பண்ணிட்டு இருந்தா மெமரி ஸ்பேஸ் அதிகமாகும். அப்ப அதுக்காக இந்த கிளாஸுக்கெல்லாம் மட்டும் நீ இந்த கீவேர்டை வச்சு டைரக்டா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்ட் இப்போ இன்ஹெரிட் ஆகணும்னு சொல்ல முடியாது. இந்த கீவேர்ட் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது இவர் இதுதான் பண்ண விரும்புறாருன்னு அதுக்கே தெரிஞ்சிடும். அந்த ஜேவிஎம்க்கு புரியும், ஓகே இதுதான் அவர் பண்ண நினைக்கிறாரு அப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜர் அப்படின்றது எனக்கு ஒரு கிளாஸ். அது எந்த பேக்கேஜ்குள்ள இருக்கு பாரு, ஜாவா டாட். அது என்ன பேக்கேஜ்? டிஃபால்ட் பேக்கேஜ் சொல்லியிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே ப்ரீ டிஃபைன் லைப்ரரியில இருக்கிறது. அப்ப இன்டீஜர் i ஈக்குவல் டு நியூ இன்டீஜர் அப்படின்னு நான் சஜஷன் கேட்டாலே அந்த இன்டீஜருக்கு வேல்யூ கொடுன்னு சொல்லுது. அப்ப அந்த இன்டீஜருக்கு வேல்யூ நான் என்ன வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் முடிச்சேன் அப்படின்னா இட் வில் பி டேக்கன். அப்ப நான் இந்த ஐயத்தின் போயிட்டு நான் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பார்த்தா நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ எனக்கு அவுட்புட்ல வரும். ஓகேவா? அப்ப அந்த ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம்பா. இது எல்லாமே நான் டேட்டா டைப்பா நான் ரேப்பர் கிளாஸா வச்சுட்டேன். இதெல்லாம் ரேப்பர் கிளாஸா நான் வச்சுட்டேன். நீ ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணாத, டைரக்டாவே நீ யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த இன்டீஜருக்கு வந்து டேட்டா டைப் என்னன்னு போட்டு வச்சிருந்தோம். இந்த இன்டீஜருக்கு என்ன டேட்டா டைப் போட்டு வச்சிருக்கோம்? இன்ட்ங்கிற வார்த்தை. கரெக்டா? இன்ட். ஓகேவா? ஏதாவது ஒரு வேரியபிளோட நேம் நம்ம கொடுக்கணும். கரெக்டா? அப்ப நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கிறேன்? ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப நான் அவுட்புட்ல போயிட்டு இந்த இடத்துல ஏவை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 30ன்றது எனக்கு கிடைக்கும். அப்ப நான் இதுக்காக என்ன பண்ணல, ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இல்ல, டைரக்டா என்ன பண்ணிட்டேன், அதோட கீவேர்டு இல்ல அந்த டேட்டா டைப்பை வச்சு டைரக்டா அசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம டேட்டா டைப்னு சொல்றோம். அப்ப இன்டீஜர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஓகேவா? அப்ப இன்டீஜர் அப்படின்னா நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம், மறந்துட்டு இருப்போம் மோஸ்ட்லி. சரியா? இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ்ல இருந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவல் எடுத்துக்கிறது இன்டீஜர். ஓகேவா? அந்த லெவல் உனக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ ஒரு ஃபார்முலால போட்டு நீ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். அந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால உனக்கு சிம்பிளா புரியபடியே சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டா டைப் என்ன? பைட்டுங்கிற வார்த்தை. சரியா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் பைட். அப்ப இது ஒரு கீவேர்டு மாதிரி பைட். பைட் b ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 5. சரி, 5. இப்போ அவுட்புட்ல எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த b என்னன்றதை பாக்குறேன். b ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 5 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஏன்னா நீ தான் வந்து b வந்து 5ன்னு கொடுத்து வச்சிருக்க. சரியா? இப்ப அந்த b க்கு வேற வேல்யூ சொல்லுங்க. 55. சரி, ப்ரோக்ராம் ரன் பண்ண 55 வந்துருச்சு. வேற வேல்யூ சொல்லுங்க. சரி, கொஞ்சம் பெரிய வேல்யூவா சொல்லுங்க பார்க்கலாம். 555. சரி, ரைட். போட்ட அடுத்த செகண்டே அந்த லைன்ல எரர் வருதா? ஏன்னா ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெரி குட் ஆனந்த்ராஜ் சார். ஓகே, சோ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இந்த லெவல் வரைக்கும் தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ இப்ப இந்த பைட்ன்ற பட்சத்துல நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன அப்படின்னா -128ல இருந்து -128 கொடுத்தா எடுத்துச்சா, எந்த எரரும் இல்லாம அவுட்புட்லயே வருதா, அதுல இருந்து +127 வரைக்கும். ஏன்னா 128 கொடுத்தா எரர் தான் அடிக்கும். +127 வரைக்கும் அதை எடுத்துக்கும். யூ கேன் see. ஓகேவா? சோ இதை நான் சிம்பிளா உனக்கு புரிய மாதிரி பட்சத்துல நான் யோசிச்சேன் அப்படின்னா யார் யார் வீட்டுல உங்க தாத்தா பாட்டி இருக்காங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணு. தாத்தா பாட்டின்னா ஆயாவும் அந்த கேட்டகரி.
ஒரே ஒரு பாட்டி ஓயாம இருக்காங்க. ரைட், ஓகே. அன்புமணி, ஓகே. அடுத்து யாரு? கார்த்திக், ரைட் ரைட். பிரியதர்ஷன், ஓகே, ரைட், குட், ஃபைன். சோ இப்போ நான் கேள்வி வந்து தினேஷ், உங்க பாட்டியோட வயசு என்ன தினேஷ்? 68 இருக்கு. உங்க பாட்டிக்கு 68 வயசு தான் ஆகுதா? ஓகே, ரைட், ஃபைன், தேங்க் யூ so much. And then பிரியதர்ஷன் சார், உங்க பாட்டிக்கு என்ன வயசு ஆகுது, இல்ல உங்க தாத்தாக்கோ என்னமோ பாட்டி என்ன வயசு ஆகுது? 70. 70. ஓகே, ரைட், ஓகே, ஃபைன். ஸோ இங்க இருக்கிறவங்கள யாருன்னா தாத்தா பாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 வயசுக்கு மேல யாருன்னா உட்காந்துருக்காங்களா, இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை இல்லையா? which means that ஒருத்தவங்களோட ஏஜை நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் இந்த பைட். அப்புறம் ஏன் சார் நெகட்டிவ் போகுதுன்னு கேட்காத என்கிட்ட, ஓகேவா? மேத்தமேட்டிக் ரிலேட்டட்ல, இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டட்ல நீ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ இந்த எதுக்குனே படிக்காம ஒரு சில விஷயம் படிச்சு வச்சிருப்பீங்க. இந்த பைனரி டு டெசிமல், டெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு எக்ஸா டெசிமல் எல்லாம் படிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? அதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேவா? அதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல டைம் கிடைச்சதுன்னா, நான் டைம் கிடைச்சுன்னா சொல்றேன் உங்களுக்கு, சரியா? இப்போதைக்கு அது வேணும். ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஏஜை வாங்கி நான் சேவ் பண்றதுக்கு பெரிய ஸ்பேஸை கொடுத்து கொஞ்சம் வேலையை வச்சுக்கிறத விட, இது இவங்களோட ஸ்பேஸ், அதுல நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் பைட். which means that 3 digit நம்பருக்கு முன்னாடி வர எந்த நம்பரை சேவ் பண்றதுக்கா இருந்தாலும் நீ இந்த டேட்டா டைப்புக்கு போய்க்கும். தட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் த பைட். நீ ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 2 digit நம்பர் வரைக்கும் எந்த நம்பரை சேவ் பண்ணாலும் நான் பைட்டுங்கிற விஷயத்துல நான் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ரைட். இப்போ பைட்டுக்கு அப்புறமேட்டு என்னது எழுதுனதுல நீங்க நினைக்கிற ஷார்ட் இல்ல, இது வேற ஷார்ட், ஓகேவா? இந்த யூடியூப்ல வர ஷார்ட்ஸும் கிடையாது, சரியா? இது டேட்டா டைப்ல இருக்கிற இந்த கிளாஸோட ஷார்ட், சரியா? அப்ப ஷார்ட் அப்படிங்கிறதுனால இது நம்ம ஷார்ட் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். அப்ப ஷார்ட்டை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 டிஜிட் நம்பர் கொடுத்தோன்னு எடுத்துக்கிச்சா, 5 டிஜிட் நம்பர் கொடுத்தோன்னு எடுத்துக்கிச்சா, 6வது டிஜிட் கொடுக்கும்போது எரர் காட்டுது, கவனிச்சியா? which means that 4 டிஜிட் நம்பர் வரைக்கும், ஆர் 4 டிஜிட் நம்பர், அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் 4 டிஜிட் நம்பர் வரைக்கும் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் இருக்கு சார். 5 நம்பர் கொடுத்தாதான் எடுத்துக்குதே சார் அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆனா 99999 அப்படின்னு சொல்லும்போது 5வது நம்பர் தானே இதுவும் எடுத்துக்கிச்சா? அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குதான் அந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படும், ஓகேவா? நீ ஃபார்முலாலாம் எடுத்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா ஞாபகம் வச்சீங்கன்னா 2 டிஜிட் நம்பரை சேவ் பண்றதுக்கு பைட், 4 டிஜிட் நம்பரை சேவ் பண்றதுக்கு ஷார்ட். புரிஞ்சா? ரைட். சோ இப்போ அடுத்த டேட்டா டைப் என்ன? இன்டீஜரை வந்து நம்ம என்னன்ற பேர்ல சேவ் பண்ணுவோம், இன்ட். ஏன்னா அதுதான் அதோட பேர், அதுதான் அதோட கீவேர்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப 4 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிச்சா, 5 எடுத்துக்குது, 6 7 8 9 10 எடுக்கல. which means that அப்போ 9 டிஜிட் வரைக்கும் சேவ் பண்றதுக்கு நான் இன்டீஜரை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, நெகட்டிவ்ல நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 9 டிஜிட் நம்பர் வரைக்கும் சேவ் பண்றதுக்கு ஐ கேன் கோ ஃபார் த டேட்டா டைப் கால் இன்டீஜர். the short form is int அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு மேல போறதை நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, நம்ம அடுத்து போக வேண்டியது லாங். சார் லாங்னு கொடுத்தா எத்தனை சார், ஏன் சார் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 9 டிஜிட்டுக்கு மேல ஒரு நம்பர் போகுது அப்படின்னா நம்ம இன்னொரு ஒரு கீவேர்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கணும். இந்த லாங்கோடைய முதல் வார்த்தை என்ன? அப்ப இதோட சேர்த்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா எல்னு ஒரு வார்த்தை போட்டுக்கோ, அதை எடுத்துக்கோ. அப்போ 9 டிஜிட் நீங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு 10வது டிஜிட் கொடுக்கும் போதும் எடுத்துக்குதா, 11 எடுத்துக்குதா, 12 எடுத்துக்குதா, 13 எடுத்துக்குதா, 14 எடுத்துக்குதா, 15 எடுத்துக்குதா, 16 எடுத்துக்குதா, 17 வரைக்கும் இது எடுத்துக்கும். வெரி குட் क्वेश्चन. சோ இப்போ நான் இத அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். இது எல்லோட சேர்த்துலாம் நமக்கு பிரிண்ட் ஆகாது, எல்ல அவாய்ட் பண்ணிட்டு தான் இது பிரிண்ட் ஆகும், ஓகேவா?
சோ அப்ப ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பரை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் லாங்ன்றது போயிடணும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா 9 டிஜிட்டுக்கு மேல எனக்கு கண்டிப்பா என்ன பண்ணாது, இன்டீஜர் எடுத்துக்காது. அப்ப 10 டிஜிட் வேணும்னாலும் எனக்கு என்ன பண்ணணும், லாங்ன்றது இருக்கும். அப்ப லாங்ன்னு நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன ஒரு ஆல்பபெட் இருக்கணும், எல்லுங்கிற வார்த்தை இருக்கும். இது நான் டிஃபைன் பண்ணும்போது, அதுவா எடுத்துக்கும் போது நம்ம எல்லுன்றது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு புரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும் மேபி. ஓகேவா, ரைட். சோ இப்போ நம்ம வந்து நார்மலா இருக்கிற நம்பர்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். பைட்டு, ஷார்ட், இன்டீஜர் யாரு, இன்டீஜர், லாங், இந்த 4 விஷயத்தை பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்னா ஜீரோல இருந்து கிடையாது, பாயிண்ட் இல்லாத நம்பர் இதெல்லாம். அப்ப பாயிண்ட் வச்சு வரதையும் நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேட்டா டைப் தான் 2 இருக்கு நம்ம கிட்ட. ஒன்னு வந்து பார்த்தனா ஃப்ளோட்ன்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து பார்த்தனா டபுள்ன்றது ஒண்ணு. ஓகேவா. சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃப்ளோட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நான் லாஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், இதோட முதல் வார்த்தை எஃப். அப்ப நான் எஃப்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இதோட சேர்த்து நான் என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் வச்சு கூட நான் என்ன வேணா கொடுத்துக்கலாம். and if I run the program it will throw in the particular category. ஏதோ சம்பந்தமே இல்லாம வருது சார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஜிட் இருந்தா அதுவும் இல்லை எக்ஸ்போனன்ஷியல காட்டும். ஸோ இது குறைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸோ இப்போ இது ஒரு ஃபார்மேட்ல எடுத்துக்குது அப்படிங்கிறதுனால அது எக்ஸ்போனன்ஷியலே எனக்கு காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா now you can see, ஏன்னா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் போயிடுது ஆக்சுவலா அது. சரியா. ஸோ இப்போ ஃப்ளோட் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு குறிப்பிட்ட, அதே மாதிரி இந்த இன்டீஜருக்கு சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் எனக்கு பாயிண்ட் வைக்க முடியும். அதுக்கு மேல எனக்கு பாயிண்ட் போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணிடணும், அடுத்த டேட்டா டைப் கால்ட் டபுள் அப்படின்றதுக்கு போயிடும். அப்ப டபுள் நான் சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம இதுவே யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. எஃப் எல் அப்படின்னா யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இஃப் ஐ ரன் த ப்ரோக்ராம் இட் வில் த்ரோ தட் பர்டிகுலர். ஓகேவா. ஸோ இதுல நான் வந்து பல நம்பர் கூட நான் எடுத்து வச்சுக்கலாம். யூ கேன் சி if I run the program it will throw the same. ஓகேவா. so this is the things called data types. புரிஞ்சா. ஓகேவா. யாரனா புரியாம இருக்கியா, anyone has any query? யாரனா queries இருக்கா? சரி, ரைட். இப்போ நான் சொன்ன டேட்டா டைப்ஸ்லாம் ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, பைட். வெரி குட். ரெண்டாவது ஷார்ட். வெரி குட், சூப்பர், நைஸ். Integer as an int. வெரி குட், சூப்பர். நாலாவது லாங். சூப்பர், நைஸ். தென் float. தென் சூப்பர், நெக்ஸ்ட் double. வெரி குட், நைஸ். அப்புறம் வேற character. அதெல்லாம் தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். சிம்பிள். ஓகேவா. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்பர் வைஸ்ல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப நம்பர் தவிர்த்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வார்த்தையை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா we have to go for the data type called either character or a string. அப்ப கேரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, கீவேர்டு கேர் அப்படின்ற அந்த வார்த்தை. சரியா. சோ அப்ப கேர் சி ஈக்குவல் டு, இதுல கேரக்டர் அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தமிழ்ல சொல்லணும்னா, அப்ப எதனா சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் கொடுக்கணும். அப்ப சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் என்ன வேணா தரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப சுதர்சன் இருக்காரு அப்படின்னா எஸ்ங்கிறத நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப நான் அவுட்புட்ல போயிட்டு அந்த சேவ் பண்ண இந்த வேரியபிள் என்னது, சிங்கிறதா இந்த இடத்துல வேரியபிள், கரெக்டா. அப்ப அந்த சியை எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இட் வில் த்ரோ தட் பர்டிகுலர் கேரக்டர். ஓகேவா, ரைட். அப்ப எனக்கு வந்து இந்த கேரக்டர்ல ஃபுல்லா கொடுக்க முடியாதா சார்? நோ, we cannot. அப்ப ஃபுல்லா நான் வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னா I have to go for the keyword called string. அப்ப ஸ்ட்ரிங் நான் கொடுக்கும்போது எனக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், டபுள் கோட்ஸ்ல இருக்கணும், சிங்கிள் கோட்ஸ் கிடையாது. அப்ப நான் இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் ரன் பண்ணி பார்த்தா எனக்கு ஃபுல்லா எனக்கு கிடைக்கும். ஓகேவா. எல்லா டேட்டா டைப்லயும் கவனிச்சு பார்த்தா அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆயிடும். கிளாஸ் எல்லாமே கேபிட்டல் தான், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாஸ்கல் நோட்டேஷன் சொல்லிட்டு. ஆனா ஸ்ட்ரிங்கோட இது மட்டும் கேபிட்டல்ல இருக்கும். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். எல்லா கிளாஸோட இதுவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், பட் அது யூஸ் பண்ண டேட்டா டைப் இருக்குல்ல எல்லாமே ஸ்மால் தான்.
ஆனா ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும் கேபிட்டல். இந்த ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் மட்டும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. காரணம்லாம் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, அவங்க அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணும், அந்த ப்ராப்பர்ட்டி அதால மாற்ற முடியாது. அது வந்து இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க அதெல்லாம். ஓகேவா? இப்போதைக்கு அதை ஒரி பண்ணிக்குவானா, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரிங்ன்ற அந்த டேட்டா டைப் மட்டும் ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ங்கிறது கேபிட்டல் இருக்கும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். அப்ப இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நான் என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தையை நான் கொடுத்துடலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. கேரக்டர்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, அது மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. கேரக்டரை யூஸ் பண்ண அப்படின்னா ஒரே வார்த்தை சிங்கிள் கோட்ஸ்ல தரணும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ற அப்படின்னா பெரிய வார்த்தை டபுள் கோட்ஸ்ல தரணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற லாஸ்ட் டேட்டா டைப் பூலியன். ஓகேவா? பூலியன் அப்படின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டா டைப் என்னன்னா பூல் அப்படின்ற வார்த்தை தான். ஓகேவா? சோ அப்ப அந்த பூல் அப்படின்றத வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூல், ஓகே பூல் கிடையாது ஆக்சுவலா, அது பூலியன் தான் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா நீங்க மட்டும் மாத்திக்கோ, பூலியன்ற வார்த்தை தான். ஏன் சொல்லுங்க அப்துல் சார். சார் ஸ்ட்ரிங்குக்கு ரேஞ்ச் இருக்கா சார்? கேரக்டருக்கு வந்து ஒரு லெட்டர் தான், அது மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு ரேஞ்ச் இருக்கா? ஸ்ட்ரிங் நீங்க டபுள் கோட்ஸ்ல எவ்வளவு தரீங்களோ அது ஃபுல்லாவே எடுத்துக்கோம்பா. இட்ஸ் நாட் ஹேவ் ரேஞ்சஸ். ஏன்னா அது வந்து அரேவா தான் சேவ் பண்ணும், அந்த அரே பேசிஸ் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அப்ப பூலுக்கு மட்டும் என்ன பண்ணீங்க சார், பூலியனுக்கு மட்டும் பேரை மாத்திக்கோ பூலியன். பூல்லாம் கிடையாது, பூலியன். அதுதான் அதுக்கான கீவேர்ட். சரியா? அப்ப பூலியன் பி ஈக்குவல் டு எப்படி கேரக்டருக்கு ஒரே ஒரு வார்த்தையோ, பூலியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்தர் உண்மையா பொய்யா, அவ்வளவுதான். ஆமா இல்லையா அப்படிங்கிறது தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கரெக்ட், அவ்வளவுதான். ஸோ அப்ப ஆம் என்றால் ட்ரூ அப்படி என்று கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஃபால்ஸ் என்று கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அவுட்புட்ல நீ வந்து இந்த பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தா அது ட்ரூவா இருந்தா ட்ரூ கொடுக்கும், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ் கொடுக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். சோ எல்லாருக்கும் டேட்டா டைப் புரிஞ்சா? எல்லா டேட்டா டைப்பும் தெரிஞ்சிச்சா? இப்ப நம்ம சொன்ன டேட்டா டைப்லாம் வந்து என்ன டேட்டா டைப் சொல்லுவாங்க அப்படின்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்போ நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்போ சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து எக்ஸாக்டா தெரியல, பார்த்து வேணா சொல்றேன். ஓகேவா? இது மட்டும் எனக்கு லைட்டா கன்ஃபியூஷன் இருக்கும் எப்பவுமே, அதனால தான் இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றது இல்லை. ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் பைட், ஸ்டார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், பூலியன். அதான் இது எல்லாமே வந்து பிரிமிட்டிவ்ல வரும்னு சொல்றீங்களா? இல்ல ஸ்ட்ரிங் நான் பிரிமிட்டிவ் வரும்னு நினைக்கிறேன் சார். ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல ஸ்ட்ரிங் ரெஃபரன்ஸ் சார், ரெஃபரன்ஸ் கிளாஸ் Okay. ஆப்ஜெக்ட். ஓகே ரைட். அது என்ன டேட்டா டைப்பா வேணா இருந்துட்டு போகுது, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. டேட்டா டைப் இருக்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் போதும். சரியா? அதாவது என்னன்னா இந்த இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டிஸ் திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மியூட்டபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு சில டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பா இருக்கும். ஓகேவா? நம்ம ரெஃபரன்ஸை வச்சு சேவ் பண்றதும் அதுவா ரெஃபரன்ஸை வச்சு கிரியேட் பண்றதும் டிஃபரன்சஸ் இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து எதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா இந்த டேட்டா டைப்பை வச்சு தான் ஐ வில் ரெஸ்ட்ரிக்ட் த டேட்டா. ஓகேவா? இப்போ நீ ஃபோன் நம்பர்ன்ற இடத்துல வந்து 10 டிஜிட் நம்பருக்கு மேல போகுது அப்படின்னா ஐ ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட் த பர்டிகுலர் திங், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நான் இந்த டேட்டா டைப் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். ஓகேவா? லிமிட்டை வச்சு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேட்டா டைப்பை சொன்னேன். ஏன்னா இப்போ நான் நடத்த போற கான்செப்ட் இதுதான், வேரியபிள் டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளரேஷனுக்கான சின்டாக்ஸ் என்னதுதான்? ஒரு டேட்டா டைப் வேரியபிளோட நேம், இல்ல டேட்டா டைப் வேரியபிள் நேம் அதுக்கு ஒரு வேல்யூ, இவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாருன்னா ஒருத்தர் கை தூக்கி பார்க்கலாம். anyone raise your hand? Okay, fine. So Dinesh sir, kindly let me know what is your age. சொல்லுங்க தினேஷ் சார், உங்களோட ஏஜ் என்ன? என்னப்பா?
கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுடைய வயது 21. ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த நம்பரை ஏஜ்ங்கிற அந்த வார்த்தையில சேவ் பண்ணி நீங்க வைக்கிறீங்கன்னா என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவீங்க? Integers. எதுக்கு இன்டீஜர் யூஸ் பண்றீங்க? நீங்க சிம்பிளா பைட்னே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். ஓகேவா? சோ நான் எப்பவே சொன்னதுதான், ஒரு 2 டிஜிட் நம்பரா இருக்கும் பட்சத்துல நீங்க பைட்டுங்கிறத வச்சு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இன்டீஜர்னு கொடுத்து எனக்கு வந்து அந்த இடத்துல மெமரியை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் byte age equal to 21. This is nothing other than the declaring our variable. இவ்வளவுதான். அப்ப அதுக்கு என்ன யூஸ் பண்ண? ஒரு டேட்டா டைப், ஏதோ ஒரு வேரியபிளோட பேரு. இதை ஏன்னு வச்சுக்கோ, பின்னு வச்சுக்கோ, அது உன் இஷ்டத்துக்கு வச்சுக்கோ, புரியுற மாதிரி வச்சுக்கோ, அவ்வளவுதான் விஷயம். அதை அப்படியேவும் விடலாம், இங்க பாரு, அப்படியேவும் விடலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு வேல்யூவும் கொடுக்கலாம். இதை அப்படியே விட்டுட்டு நீ அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பாக்குற அப்படின்னா என்ன சொல்லுது? என்ன பண்ணுது? எரர் காட்டுது இல்லையா? which means that இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரைவேட் வேரியபிள், சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ அதுக்கு வந்து டிஃபால்ட்டா வேல்யூ எடுத்துக்காது. பட் இந்த லைனை இங்க கொடுக்காம இந்த கிளாஸுக்குள்ள நான் தரேன்னு வச்சுங்களேன், அத ஒரு வார்த்தையில ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையில நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்காது. ஏன்னா ஏன் ஸ்டாட்டிக்னு வச்சோன்னே எரர் அடிக்கல? அப்ப நான் இங்கே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கேயும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கேயும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனா இந்த மெயின் மெத்தட்லயே ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டாட்டிக்னா மாறாத தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாறாத தன்மை இதை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. சரியா? அதனாலதான் அதுக்குள்ள நான் இன்னொன்னு மாத்திக்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு வந்து தெளிவா எடுத்துக்கல. அதனாலதான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை தூக்கி வெளியே கொடுத்துட்றேன். இப்ப எனக்கு எடுத்துக்கிச்சா? இப்ப நான் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணா என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒன்னும் வராதா? சரி, ஓகே, லெட் மீ ரன் தி ப்ரோக்ராம். லெட்ஸ் see என்ன அவுட்புட் வருது. which is nothing other than your default value of the particular data type. ஓகேவா? இப்ப நீ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனை கிளாஸுக்கு உள்ள கொடுக்குற அப்படின்னா, மெத்தடுக்குள்ள இல்லாம கிளாஸுக்குள்ள கொடுக்குற அப்படின்னா that we will call it as global variable. இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா global variable அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இதுக்குள்ள நான் தரேன்னு வச்சுக்கோ, byte age 1 அப்படின்னு நான் சொல்றேன்னா this is called local variable அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இந்த age 1, இப்ப இந்த ஏஜ்ங்கிறது இந்த பிஹேவியருக்குள்ள சொல்றேன்னு வச்சுக்கேன். பாரு, இப்ப இந்த பிஹேவியருக்குள்ள ஏஜ்னு கொடுத்தேன் அப்படின்னா அவருக்கும் தெரியும், ஓகே ஏஜ்ங்கிறது யாருக்கும் இருக்கு அப்படின்றது. ஆனா ஏஜ் 1ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அவருக்கு தெரியாது, எரர் அடிப்பான். ஏன்னா அந்த ஏஜ் 1 யாருக்கு மட்டும் தான் தெரியும்? மெயின் மெத்தடுக்கு மட்டும் தான் தெரியும் ஏஜ் 1 இருக்கிறது. This is the difference between global variable and local variable. global variableனா யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க யாருன்னு தெரியும். இப்ப உங்க எல்லாருக்கும் வந்து வேல்முருகன்னா யாருன்னு கேட்டா தெரியுமா? இப்ப ரோட்ல போயிட்டு வேல்முருகன் கேட்டா யாருன்னா தெரியுமா? அவங்க வேற யாருன்னா வேல்முருகன் சொல்லுவாங்க. கரெக்டா? ஓகே, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லோக்கல் அண்ட் குளோபல். அப்ப லோக்கல் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்னை பத்தி. ஓகேவா? அப்ப குளோபல் வேணும்னா எல்லாருமே ஞாபகம் வருது, இந்த பாடகர் வேல்முருகன் தான் ஞாபகம் வரும். கரெக்டா? அப்ப அந்த பாடகர் வேல்முருகன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ தட் we will call this a global one அப்படிங்கிறது. இந்த கானா பாட்டு பாடுறோம், ரைட்? சோ this is the thing that you have to understand. அப்ப இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, டேட்டா டைப் ஏதாவது ஒரு பேரு கோலனை வச்சு முடிக்கலாம், இல்லை என்றால் அதுக்கு வேல்யூவும் கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப நீ வேல்யூ கொடுத்தா நீ அதை கேட்கும் போது அந்த வேல்யூ உனக்கு பிரிண்ட் ஆகும். நீ வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அதுக்கான டிஃபால்ட் வேல்யூங்கிறது பிரிண்ட் ஆகும். கிளியர்? நோ, நீங்க எதுக்குமே இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க ரேப்பர் கிளாஸ்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி போதும்.
ஒரு டேட்டா டைப்போட கிளாஸ் தான் நம்ம ரேப்பர் கிளாஸ்னு சொல்றோம். இப்போ நான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பை நான் யூஸ் பண்ண போறேன்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவேன்? இன்ட்ங்கிற அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? அப்ப அந்த இன்ட்ங்கிற அந்த கீவேர்டுக்கு ஒரு கிளாஸ் இருந்திருப்பாங்க. அந்த கிளாஸ் யாரு? இன்டீஜர். அப்ப அந்த இன்டீஜர் தான் யார் அப்படின்னா ரேப்பர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்போடைய கிளாஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா we will call it as the wrapper class அப்படின்னு சொல்றோம். அதான் இங்க டெஃபினிஷனாவும் எழுதிருப்பேன். class of the data type is called a wrapper class. எல்லாருமே புரிஞ்சா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ட்டு? Everyone clear? Anyone has any query? Shall I move further? அடுத்து மூவ் பண்ணிக்கலாமா? ஏன்னா லிட்டரலி ஐ ஹேவ் சம் மோர் மினிட்ஸ் வித் யூ ஆல். அதுக்காக கேட்குறேன். போலாமா அடுத்ததுக்கு? ஓகே சூப்பர் ரைட். ஸோ ஐ வில் கிவ் யூ 5 minutes. நோட் டவுன் பண்ணிக்கோ.
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ ஸ்கேனர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரீ டிஃபைன் கிளாஸ் இன் ஜாவா. ஜாவால இருக்கிற ஒரு ப்ரீ டிஃபைன் கிளாஸ். ஓகேவா? இந்த ஸ்கேனர் கிளாஸ் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரன் டைம்ல யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம முன்னாடி இங்க பார்த்தோம்ல, இப்ப இந்த வெப்சைட் எனக்கு ரன் ஆயிட்டு தானே இருக்கு. இப்ப இந்த இடத்துல டேட்டாவை யார் கொடுக்க போறது? நான் தான் கொடுக்க போறேன். அந்த டேட்டாவை வச்சு டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணணும். கரெக்டா? அப்ப நான் கொடுக்குற டேட்டாவை அதை எடுத்துக்கணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் என்னன்னா ஸ்கேனர். அப்ப ரன் டைம்ல ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ப்ரீ டிஃபைன் கிளாஸ் தான் ஸ்கேனர். ஓகேவா? அப்ப அந்த ஸ்கேனர் கிளாஸ் எனக்கு வந்து ரன் டைம்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குது அப்படின்னா அப்ப அந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ணிடணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அந்த கிளாஸ் நான் யூஸ் பண்ணணும்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்ல நிறைய ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஹெர்பர்ட்டுக்கு வந்து ஸ்கில்லு, அதுக்கப்புறம் வந்து பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் வச்சிருந்தேன். அப்ப அவருடைய மெத்தட்லாம் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணிடணும்? அவருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணிருக்கணுமா? அதே மாதிரி ப்ரீ டிஃபைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்ன்ற ஒன்று ஜாவால இருக்கு. அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ்லாம் தான் என்னதுன்னா இதெல்லாம் தான் அந்த மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணிருக்கணும்? I have to create an object for the particular class. அதனால தான் சின்டாக்ஸ்ங்கறத நம்ம இப்படி கொடுத்திருக்கோம். கைண்ட் ஆஃப். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு கிளாஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸ்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ அது வந்து ஒரு பேக்கேஜ்குள்ள இருக்கும் இல்லையா? அது எந்த பேக்கேஜ் அப்படின்னா இந்த பேக்கேஜ் தான். ஜாவா டாட் யூட்டிலிட்டி அப்படிங்கிறதா வந்து ஷார்ட் ஃபார்மா யூட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த கிளாஸ் தான் என்னது அப்படின்னா ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ். ஓகேவா? ஸோ we will directly dig into the concept. இப்போ என்ன பண்ண விரும்புறேன் அப்படின்னா you can see that அப்போ எனக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு வேணும் இல்லையா? ஸோ ஸ்கேனர், நல்லா பேர் ஸ்கேனர் வருதா? ஓகேவா? ஸோ அது எந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கு? ஜாவா டாட் யூட்டிலோட பேக்கேஜ்குள்ள இருக்கு. அப்போ நான் அப்படியே கூப்பிட்டேன்னா டைரக்டா என்ன ஆயிடும்? இது இம்போர்ட் ஆயிடும். அதனாலதான் இந்த ஐடின்றதை நம்ம இங்க யூஸ் பண்றோம். இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணணும்? இங்க ஸ்கேனர்னு போட்டு நான் இந்த வார்த்தையும் போடணும். ஓகேவா? ஸோ ஐடி நம்ம யூஸ் பண்றதுக்கான காரணம் இதுதான். சரியா? அப்ப ஸ்கேனர் சிம்பிளா என்ன பண்ணிடுறேன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தெரியும்ல, எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படிங்கிற வார்த்தை. ஆனா எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்படிதானே நம்ம போட்டு விட்டுருவோம். கரெக்டா? இப்படிதானே நம்ம பண்ணுவோம். ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்கேனருங்கிற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இது வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது தானே. அப்ப நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள சிஸ்டம் டாட் இன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இந்த கிளாஸ் இந்த ப்ரீ டிஃபைன்டு ஒரு மெத்தடை கொண்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்கேனர் கிளாஸுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் போது அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள சிஸ்டம் டாட் இன், அதாவது இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? சரி ரைட். இப்போ நான் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்டா? ஓகேவா? இப்போ இதுக்கோட ரெஃபரன்ஸ் என்ன? ஆக்சுவலா எஸ்சிங்கிறது தான் அதோட ரெஃபரன்ஸ். அப்ப எஸ்சி அப்படிங்கிறத வச்சு நான் என்ன டேட்டா டைப் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அந்த டேட்டா டைப்புக்கு மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பைட்டுங்கிற டேட்டா டைப் நான் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பைட்டு, நல்லா பார், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பைட் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிடுறேன். எடுத்துக்கிச்சா மொத்தமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஜஸ்ட் அப்சர்வ்.
ரன் as with ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்றேன். ப்ரோக்ராம்ல அவுட்புட்ல என்ன வருதா பாரு, எதுவுமே வரல. ஆனா ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆச்சா பாரு, ப்ரோக்ராமும் டெர்மினேட் ஆகல. ஏன்னா ப்ரோக்ராம் என்ன பண்ணிருக்குன்னா இந்த லைன்ல வந்து நின்றுகிட்டு இருக்கு. நீ இப்ப ஒரு இன்புட் தரணும். அந்த இன்புட் எப்படி இருக்கணும், பைட் வேல்யூவா இருக்கணும். அப்ப பைட் வேல்யூனா நம்மளுக்கு எப்படி டேட்டா கொடுத்துருக்கணும், 128 மைனஸ்ல இருந்து பிளஸ் 120 2 டிஜிட் நம்பர்ல கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா? சோ அந்த மாதிரியான டேட்டா நான் தரணும். அப்ப நான் இன்கேஸ் நான் வந்து தப்பி தவறி 3 டிஜிட்டை கொடுத்தேன் அப்படின்னா எரர் அடிக்கும். ஓகேவா? லெட் மீ ரன் த ப்ரோக்ராம் அகைன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், மறுபடியும் ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகல, வெயிட் பண்ணுது. இப்போ நான் சும்மா என்ன பண்றேன் அப்படின்னா 27 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து என்டர் அடிச்சுன்னா now the program got terminated without having any error. Would you all get my point? நம்ம இப்ப கொடுக்குற டேட்டா இந்த கன்சோல்ல தான் நம்ம கொடுப்போம். நம்ம இத ஃப்ரண்ட் எண்டோட டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல தந்துக்கலாம். ஃப்ரண்ட் எண்டோட நம்ம இந்த மாதிரி இடத்துல டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேட்டா இங்க கொடுக்கலாம். இங்க கொடுத்தா அந்த இது ஸ்டோர் ஆகும், அவ்வளவுதான். இப்ப நான் இந்த இடத்துல வந்து நேம்ன்ற இடத்துல நான் நம்பர் கொடுத்தேன்ல சம்பந்தமே இல்லாம, அப்ப எனக்கு எரர், எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு சம்பந்தமே இல்லாம எனக்கு ஒரு எரர் வந்துச்சு, கவனிச்சியா? இப்ப நான் இந்த இடத்துல ஒரு எரர் வந்தோடனே சம்திங் ஏதோ எரர் வருது, இந்த மாதிரி எரர் அடிக்காத, எனக்கு இந்த மாதிரி எரரா கூட நான் எழுதி வச்சுப்பேன் ப்ரோக்ராம். எஸ் 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 சொல்லுங்க கௌதம் சார். அதை வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்களா இல்ல நம்ம பண்ணுமா சார்? சோ இந்த விஷயத்தையே எதை சொல்றீங்க? இதான் சார், இந்த விஷயத்தை நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஹேண்டில் பண்ணலாம். நீங்க வந்து இப்ப இது என்னன்னு வந்திருக்கு எனக்கு எக்ஸெப்ஷன் சார். சோ எக்ஸெப்ஷன் அவாய்ட் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ட்ரை கேட்ச் வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அப்ப ட்ரை கேட்ச்ல வந்து கேட்சுக்குள்ள நீங்க எக்ஸெப்ஷனை ரிசால்வ் பண்ணி இந்த வார்த்தை கொடுத்துக்கலாம். அவுட்புட்ல இந்த வெப் எலிமெண்ட்ல இத கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த வெப் பேக் எண்ட்ல பண்ணனும் ஒவ்வொரு தடவையும் ஃபயர் ஆகும் சார். பேக் எண்ட்ல நீங்க பண்ணினா ஒவ்வொரு தடவையும் தான் அது ஃபைல் ஆகும், அது ரன் ஆகும்போது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கண்டிஷனை வச்சு நீங்க ஒரு தடவை ரன் பண்ணி புதுசா நீங்க அப்பப்ப ரன் பண்ணிக்கலாம். எஸ். சோ இப்போ இந்த ஒரு கான்செப்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்காக தான் இந்த ஸ்கேனர் கிளாஸ். அப்ப எனக்கு என்ன மெத்தட் வேணும், நெக்ஸ்ட் பைட்டோ, நெக்ஸ்ட் இன்ட்டோ, நெக்ஸ்ட் ஃப்ளோட்டோ, என்ன டேட்டா டைப் எடுத்துமோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்ங்கிற வார்த்தை. ஓகேவா? அதை வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்ப நல்லா பார், இப்ப இந்த டேட்டாவை நான் கொடுத்தேன், கரெக்டா? இது இதெல்லாம் சேவ் பண்ணனா, இதை நான் கொடுத்தேன், நான் ஒரு இடத்துல இதை சேவ் பண்ணணும்ல. அப்ப அதை சேவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணதுதான் இந்த டாபிக். இப்ப எனக்கு இந்த லைன் என்ன பண்ணுது, எனக்கு ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுது, கரெக்டா? இப்ப இந்த டேட்டா வந்து எந்த டேட்டா டைப்ல வாங்கியிருக்கு, பைட்டுங்கிற டேட்டா டைப்ல எனக்கு வாங்கியிருக்கு, கரெக்டா? அப்ப இதுக்கு முன்னாடி பைட்டு ஏஜ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு, அப்ப என்ன பண்ணிடும், நீ கொடுக்கிற டேட்டா ஏஜ்ங்கிற வேரியபிள்ல போய் சேவ் ஆகி உட்காந்துக்கும். அப்ப யார் வேணாலும் ஏஜ்ன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க இதை எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப யார் ஏஜ்ன்னு கேட்டாலும் ஓகே இவர் தான் இந்த ஏஜ் அப்படின்றத கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். புரியுதா நான் சொல்றது? மல்டிபிள் யூசர் ஏஜ்னும் போது நம்ம அதை வந்து செப்பரேட்டா டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு இது ஏஜ் மட்டும்தான், மல்டிபிள் யூசர் நம்ம ஃபியூச்சர்ல கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த லைன் நெக்ஸ்ட் பைட்டுங்கிற மெத்தடு யூசர் கிட்ட இருந்து பைட் டேட்டாவை வாங்குது. அப்ப நான் அதை ஒரு டேட்டா டைப்ல சேவ் பண்ணல, பைட் டேட்டா பைட்ல தான் சேவ் பண்ண முடியும், கரெக்டா? அப்ப பைட் டேட்டா பைட்ல சேவ் பண்ணிட்டேன். அப்ப அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் தரணுமா, நேம்னு வச்சிட்டேன். அப்ப இதை புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, மேல என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் கேட்கறேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க பாருங்க, இப்ப சொல்லுதா அது என்டர் யுவர் ஏஜ். அப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன் 25 அப்படின்னு சொல்லி என்டர் அடிச்சா 25. அப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு பாருங்க, யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், என்டர் யுவர் ஏஜ் 23, யுவர் ஏஜ் இஸ் 23. சொல்றது புரியுதா? அப்போ ஒரு டேட்டாவை வாங்கி ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். அப்ப அந்த வேரியபிளை சேவ் பண்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவைப்படுது, இந்த சின்டாக்ஸ் எனக்கு தேவைப்படுது.
ஒரு டேட்டா டைப் ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. அப்ப அந்த வேல்யூங்கிற இடத்துல தான் நான் என்ன பண்றேன், யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன்றதுனால நெக்ஸ்ட் பைட்டோ நெக்ஸ்ட் இன்ட்டோ நெக்ஸ்ட் ஃப்ளோட்டோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எவ்ரி ஒன் ஆஃப் யூ கிளியர்? anyone has any query? யாருக்காச்சும் ஏதாவது query இருக்கா? தாராளமா பண்ணலாம். இன்னொரு கிளாஸ் நீங்க கால் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப சிம்பிளா பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா, இப்ப இந்த 4 லைன் எதுக்கு யூஸ் ஆச்சு எனக்கு, என்ன எதுக்கு யூஸ் ஆச்சு, இன்புட் வாங்க. இன்புட் வாங்க, ஏஜ்ங்கறத இன்புட் வாங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா பாரு, பப்ளிக் வாய்டு கெட் ஏஜ் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அதுக்குள்ள நான் மொத்தத்தையும் கொடுத்துறேன். புரியுதா? ஓகேவா? இப்ப இது யார் கிட்ட இருக்கா, இது எந்த கிளாஸ் கிட்ட இருக்காங்க, சுதர்சனோட கிளாஸ் கிட்ட இருக்காங்க. கரெக்டா? இப்ப இவர் இந்த எக்ஸ்டெண்ட் வேல்யூ எல்லாம் தூக்கிடுவோம். இப்ப வேல்முருகனுக்கு சுதர்சன் கிட்ட இருக்கிற ஏஜ்ங்கிறது வேணும். என்ன பண்ணலாம்? வெரி குட். சோ நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுவீங்க. சுதர்சனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. சுதர்சன் எஸ் ஈக்குவல் டு நியூ சுதர்சன் அப்படின்னு கொடுவீங்களா? போட்டுட்டு எஸ் டாட் கெட் ஏஜ்ன்றது மட்டும் கூப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஓகேவா? சோ ஒண்ணு இப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவரை சுதர்சனோட எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு அவர் யார்கிட்ட இருக்காருன்னா எனக்கு தெரியலப்பா, அதனால நான் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்ப கெட் ஏஜ் நான் யாரை வச்சே கூப்பிடலாம், என்னோட ரெஃபரன்ஸ் வச்சே கூப்பிட்டு எடுத்துக்கலாம். புரிஞ்சா? இதனாலதான் நேத்து நம்ம வந்து மெத்தடுங்கிற டெஃபினிஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பிசினஸ் லாஜிக் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு மெத்தடை யூஸ் பண்றோம், மெயின் மெத்தட ப்ரோக்ராம ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம சொல்லியிருந்தோம். புரியுதா எல்லாருக்கும்? ஒரு இடத்துல ஒரு தடவை கொடுத்துட்டு அதை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்ப வரைக்கும் யாருக்காவது query இருக்கா? சொல்லுங்க. அதே மாதிரி இதுலயுமே வந்து சுதர்சன் கிட்ட எரர் வராது. இப்ப அந்த கெட் ஏஜ்ங்கறத நான் சேஞ்ச் பண்றேனா இல்ல நான் வச்சிருக்கேனா? புரியல. இப்ப இந்த கெட் ஏஜ்ங்கற மெத்தட் தானே இது, நான் வச்சிருக்கேனா இது சுதர்சனுடையதா? இது என்னோடது இல்ல, சுதர்சனுடையதான் கெட் ஏஜ். என்கிட்ட கெட் ஏஜ்னு ஒரு மெத்தடே கிடையாது. அப்ப என்கிட்டயும் கெட் ஏஜ்னு இருந்தாதான் எனக்கு எரர் அடிக்கும். ஆமா. இப்ப நான் வந்து இப்ப பாருங்க, நான் ஒரு லாஜிக் வைக்கிறேன், பப்ளிக் வாய்டு கெட் ஏஜ் அப்படின்ற பேர்லயே நான் வைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுது பாருங்க கொஞ்சம், எந்த இடத்துல எரர் அடிக்குது? ஆக்சுவலா இப்ப நீ எரர் அடிக்கல. ஓகேவா? அதுக்கு பதிலா கொஞ்சம் லெஃப்ட் சைடுல பாருங்க என்ன பண்ணுது. இந்த கான்செப்ட் தான் என்ன சொன்னேன் அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படின்னு நான் சொன்னது. அந்த இது இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள நான் வேற மாதிரி லாஜிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன், நோ ப்ராப்ளம். சரியா? ரைட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்கேனர் கிளாஸ். அதாவது ரன் டைம்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கறதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கிளாஸ் தான் என்னதுன்னா ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ள என்கிட்ட எத்தனையோ மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதில் பார்த்தது நெக்ஸ்ட் பைட்டு, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷார்ட்னு கேட்டால் 4 டிஜிட் நம்பரை வாங்கிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் இன்ட்னு கேட்டா 9 டிஜிட் நம்பரை வாங்கிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் லாங்னு கேட்டா 17 டிஜிட் நம்பர், 9க்கு மேல இருக்கிற நம்பரை வாங்கிக்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப ஃப்ளோட்னு கேட்டா பாயிண்ட் வேல்யூ வாங்குறதுக்கு, டபுள்னு கேட்டதுக்கும் பாயிண்ட் வேல்யூ வாங்குறதுக்கு தான். அப்ப சம்பந்தமே இல்லாம இங்க 2 இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் யூஸ் பண்றது. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எல்லாம் கிடையாது இந்த இடத்த வரைக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஐ வில் கிரியேட் ஒன் another மெத்தட், பப்ளிக் வாய்டு கெட் நேம் அப்படின்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள என்ன லாஜிக் போடுறேன் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ்ல ஒரு லாஜிக் வைக்கிறேன்.
எடுத்துக்கிட்டனா அப்ப இந்த ரெஃபரன்ஸ் வந்து s தானே இருக்கு. s டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுது பாரு பக்கத்துலயே ஸ்ட்ரிங்குக்கு அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? அப்ப ஸ்ட்ரிங்ன்றத நான் இப்ப இதை சேவ் பண்ணா நான் முதல்ல எப்படி வச்சிருக்கணும்? இதை ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு s டாட் நெக்ஸ்ட் வச்சிருக்கலாமா? கோலன். இப்ப அவுட்புட்ல யுவர் நேம் இஸ் அப்படின்ட்டு இதோட சேர்த்து என்ன பண்ணிடுவேன்? அந்த நேமை பிரிண்ட் பண்ணிடுவேன். அப்ப இது வாங்குறதுக்காக நான் என்ன பண்றேன்னா புரியணுன்றதுக்காக என்டர் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இது எனக்கு இங்க வேணும் அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணிடலாம், கெட் நேம்ன்றத கூப்பிட்டாலே போதும். டைரக்டா என்டர் யுவர் ஏஜ், அதாவது இந்த லைன் எனக்கு ரன் ஆகுது மெயின் மெத்தட்ல, அந்த லைன் வச்சு தானே ரன் ஆகும். ஸோ கெட் ஏஜ் எனக்கு ரன் ஆகுது, நான் 20 கொடுக்குறேன், யுவர் ஏஜ் இஸ் 20 வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுது, என்டர் யுவர் நேம். ஸோ என்னோட பேர் இதுதான். கரெக்டா? யுவர் நேம் இஸ் வேல்முருகன் அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. அப்ப யூசர் கிட்ட இருந்து நான் ஸ்ட்ரிங்கா வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் த மெத்தட் நேம் கால்ட் வாட், நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் எனக்கு வேணும். ஓகேவா? சரி ரைட். இப்போதைக்கு நான் இதை மட்டும் கமெண்ட்ல வச்சுக்கிறேன், எனக்கு ஏஜ் தேவையில்ல. லெட் மீ ரன் த ப்ரோக்ராம் அகைன். என்ன கேக்குது? நேம்னு கேக்குதா? என்னோட முழு பேர் என்ன? பேர் என்ன காட்டுது உங்களுக்கு கீழே? சோ வேல்முருகன் சரவண பவன் அப்படின்னு காட்டுதா? இப்போ எனக்கு அவுட்புட்ல என்னன்னு வரணும்? யுவர் நேம் இஸ். கரெக்டா? என்ன அவுட்புட்ல வருதானா? ஏன்னா நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீ ஸ்பேஸுக்கு அப்புறம் எதை கொடுத்தாலும் அதை எடுத்துக்காது. ஸ்பேஸ் இல்லாம கொடுக்கறது மட்டும்தான் அது எடுத்துக்கும். அப்ப ஸ்பேஸுக்கு அப்புறம் கொடுக்கிற விஷயத்தெல்லாம் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் தட் மெத்தட் நேம் கால்ட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற மெத்தட். எஸ், வெரி குட், கரெக்ட். அதான். அப்ப நான் நெக்ஸ்ட் லைனுங்கிற ஒரு மெத்தடை கொடுத்து நான் இப்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண அப்படின்னா மறுபடியும் பேர் கேக்குதா? நான் என்னோட பேரை கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு என்டர் அடிச்சுன்னா இட் வில் டேக் த ஹோல் வேல்யூ. அதனாலதான் நான் இந்த இடத்துல எழுதியிருப்பேன், நல்லா பாரு. நெக்ஸ்ட்ங்கிறது ஸ்பேஸை இக்னோர் பண்ணிடும், பட் நெக்ஸ்ட் லைனுங்கிறது என்ன பண்ணும்? ஸ்பேஸை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். எவ்ரி ஒன் ஆஃப் யூ கிளியர்? எனிஒன் ஹஸ் எனி query? அதே மாதிரி நெக்ஸ்ட் பூலியன் எடுத்தா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வாங்கிக்கிறதுக்காக, அவ்வளவுதான். இதுதான் ஸ்கேனர் கிளாஸோடைய வேலை. மெயினா ஸ்கேனர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரன் டைம்ல ப்ரோக்ராம்ல யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறதுக்கு. அதை நான் வேற ஒரு வேரியபிள போய் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நான் வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். சரியா? இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன், இப்ப வந்து யூசர் கிட்ட இருந்து அவங்களோட மொபைல் நம்பர் வாங்கணும். ஓகேவா? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் லாங்கா? சரி, ஓகே, ரைட். அப்ப நான் என்ன பண்ணேன்னா s டாட் நெக்ஸ்ட் லாங்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட். சோ ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். இது என்ன பண்ணிடும்னா என்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கும். சோ அதனால என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சிம்பிளி என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு. சோ என்ன பண்ணிடுறேன்னா இந்த லைனை மேல பிரிண்ட் பண்ணிடுறேன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிட்டோம். சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராம் என்னப்பா? பரவாயில்ல, இது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தெரிஞ்சுப்பேன். இப்போ கெட் நேம் இதை கூப்பிடுமா? கெட் நேம் வந்தாலே இங்கே லுக்கான் வந்துருமா? அதுல என்ன பண்ணிடுது, என்டர் யுவர் நேம்னு இருக்கா? நேம்ல நான் என்ன பண்ணுவேன், சம்திங் கால்டு வேல்முருகன் எஸ் அப்படின்றத கொடுத்துறேன். அது எனக்கு என்ன பண்ணிடுச்சு, யுவர் நேம் இஸ் வேல்முருகன், என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேக்குது. ஸோ அப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் சம்திங் ஏதோ ஒன்று அடிக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத லாங்னா எல்லு கொடுப்போம் அப்படின்றதுலாம் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சரியா? அப்படியே கொடுத்தாலே அது எடுத்துக்கும். ஸோ அப்போ ஏதோ ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன், 2 4 6 8 10 10ன்னு கொடுத்து நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா என்ன பண்ணுது, அவுட்புட் எதுவும் வரல. ஏன்னா நான் வந்து வாங்க மட்டும் தான் சொன்னேன், அதை எடுத்துட்டு போய் எங்கேயும் சேவ் பண்ணுன்னு சொல்ல. கரெக்டா? அப்போ சேவ் பண்ணுறதுக்கு எப்படி சேவ் பண்ணுவீங்க? என்ன பண்ணணும், லாங்கு எல் இல்லைன்னா நம்பர் கூட வச்சுக்கலாமே. லாங்கு நம்பரு ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிப்போம். அதை நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம பார்ப்போம். கரெக்டா? அப்போ நம்பர்னு கேட்டேன் அப்படின்னா ஐ வில் கம் டு நோ. ஸோ என்டர் யுவர் ஏஜ்ல சிம்பிளா என் பேரை கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன். என்டர் அடிச்சா எனக்கு அந்த நம்பர் எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு. கரெக்டா?
நல்லா சொல்றேன் புரிஞ்சுக்கோ. நம்ம யூஸ் பண்றது ஐடி, எக்லிப்ஸ் ஐடி. கரெக்டா? இப்ப முன்னாடி வந்து இது இப்படிதானே இருந்துச்சு, இப்படிதானே இருந்துச்சு. இந்த லைன் என்ன பண்ணும்? என்ன இன்புட்டை வாங்கும் யூசர் கிட்ட இருந்து? லாங் டேட்டாவை எனக்கு இன்புட்டை வாங்கும். ஓகேவா? அதை சேவ் பண்ணணும்னு நீ நினைச்ச அப்படின்னா யூஸ் த ஷார்ட்கட் கால். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோலை பிடிச்சபடி 2ங்கிற நம்பர், கண்ட்ரோலை பிடிச்சபடி 2ங்கிற நம்பரை நீ பிரஸ் பண்ண அப்படின்னா இதுவே ரெஃபரன்ஸ் காட்டும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு லோக்கலா ஒரு வேரியபிள் கொடுக்க போறேன். கரெக்டா? அப்ப அது என்னது? கண்ட்ரோல் 2 கொடுத்ததுனால எனக்கு வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? எல் நான் கொடுத்தேன்னா அதுவாவே என்ன பண்ணிக்கும்? அசைன் ஆகும். அப்ப நான் பேரை மட்டும் மாத்திக்கலாம். ஸோ நம்பர் அப்படின்னு மாத்திக்கலாம். உனக்கு ஒரு பர்டிகுலர் மெத்தட் என்ன டேட்டா டைப்னு உனக்கு தெரியலனா கண்ட்ரோல் 2 பிடிச்சி எல்னு கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஒரு வேரியபிளை சேவ் பண்றதுக்கு பார்க்கும், அது என்ன டேட்டா டைப்ல இருந்ததோ. ஓகேவா? ஸோ அப்படி வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் சேவ் த பர்டிகுலர் வேல்யூ. அப்ப நான் இந்த நம் அப்படிங்கிற இதுல தான் இது போய் சேவ் ஆயிருக்கு இல்லையா? அப்ப யாருன்னா நம்ம எடுத்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் சேவ் ஆனது டேட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எவ்ரிஒன் கிளியர்? எனிஒன் ஹஸ் எனி query? யாருக்காச்சும் ஏதாவது query இருக்கா? ஸோ இது ரெலவெண்டா உங்களுக்கு டாஸ்க் வந்து நான் வந்து எல்எம்எஸ்ல அப்லோட் பண்றேன். ஓகேவா? அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்து புரிஞ்சு எனக்கு அங்க அப்லோட் பண்ணு. இதுக்கப்புறமேட்டு எல்லாமே வந்து பார்த்தா ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும், கேள்விகளும் ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்க நீ பண்றதுதான் உன்னோட டாஸ்காகவும் இருக்க போகுது. ஓகேவா? இன்னைக்கு நடந்தது 3 கான்செப்ட். முதல் கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ், ரெண்டாவது கான்செப்ட் டேட்டா டைப்ஸ், மூணாவது கான்செப்ட் ஸ்கேனர் கிளாஸ். ஓகேவா? இந்த 3 கான்செப்டையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்ல நம்ம கண்டிப்பா சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம என்ன பண்ணணும்? Obviously we need to provide that feedback form to be filled. So I will attach the feedback form link over here. Also